السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. இல உலகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உள்ள ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்று புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இரா புகை முதல் அரசா மைதானம் வரை எனும் தலைப்பின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பலதரப்பட்ட நிகழ்வுகள் குறித்து நாம் இந்த தொடரின் கீழ் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில கடந்த தொடரில நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் எப்பேற்பட்ட சிரமங்களை துன்பங்களை கஷ்டங்களை எல்லாம் சந்தித்தார்கள். அப்பேற்பட்ட இப்ப துன்பமான நேரத்திலும் காலகட்டத்திலும் அந்த கொள்கையில் எவ்வளவு உறுதிப்பாடோடு இருந்தார்கள் போன்ற நிகழ்வுகள் குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்டு ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிகவும் செல்வந்தராக இருந்த மக்களுக்கு மத்தியில் செல்வாக்கு மிக்கவராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட பல சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி. எந்த அளவுக்குன்னா அவரால் அந்த ஊர்ல இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு உண்டான நிலை ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மனம் நொந்து போய் நம்ம பேசாம இந்த ஊரை விட்டே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்துல பர்குல் கிமாத் அப்படிங்கிற ஒரு பகுதியை அடைஞ்ச உடனே அங்க ஒரு மனிதர் வரார், இப்னு தகீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் மக்காவுல மிகுந்த ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபர். அவர் என்ன செய்யறாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, அபூபக்கரே எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல நான் இந்த ஊரை விட்டு வெளியேறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இப்னு தகீனா சொல்றாங்க, உங்களை மாதிரி நபர்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது. நீங்கெல்லாம் இந்த ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா எப்படி? நீங்க வாங்க, உங்களுக்கு நான் அடைக்கலம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இப்னு தகீனா என்ற ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல குறைஷிகளை எல்லாத்தையும் அழைச்சி குறைஷி மக்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே இத பாருங்க, அபூபக்கருக்கு நான் அடைக்கலம் தரேன், இவரை யாராவது ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை மக்களுக்கு மத்தியில செய்யறாங்க. அப்படி செஞ்ச உடனே அந்த குறைஷி குலத்தினுடைய தலைவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா அந்த இப்னு தகீனாவை பார்த்து சொல்றாங்க, நீங்க அவருக்கு அடைக்கலம் கொடுங்க, அவர் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னா உள்ளுக்குள்ள குரானை ஓதட்டும், உள்ளுக்குள்ள தொழகட்டும், என்ன வேணாலும் வீட்டுக்குள்ள செஞ்சுக்கிட்டோம், ஆனா வெளியில மக்களுக்கு மத்தியில வந்து எதுவும் பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்து வேணா நீங்க அவரை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே அதற்கு ஒப்புதல் வாங்கிட்டு இப்னு தகீனா என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை அவங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இருந்து தொழுகிறாங்க, குரான் ஓதுறாங்க, அழுது அந்த குரான் அப்படியே ராகத்தோட வாசிக்கிறாங்க. அப்படி வாசிக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா நம்ம வீட்டோட முற்றத்துல போய் நின்றுட்டு தொழுவோம், அங்கிருந்து குரான் ஓதுவோம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டினுடைய மேல்புறத்துக்கு போறாங்க. போயிட்டு அங்க நின்று என்ன செய்யறாங்கன்னா தொழுகிறாங்க, குரான் ஓதுறாங்க. அந்த குரான் ஓதும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்கள்ல இருந்து தார தாரைய தண்ணீர் ஊத்துது. அந்த வசனங்களை ஓத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஓதுதல் சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்களுடைய அந்த மனைவிமார்கள் குழந்தைகள் மக்கள் எல்லாம் முண்டி அடிச்சுட்டு வராங்க. ஆனா அந்த குரான் ஓதக்கூடிய அந்த வரிகளை கேட்க கேட்க
மக்கத்து காஃபிர்களுடைய அந்த மனைவிமார்களுக்கே ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படுது இஸ்லாத்தின் மேல. அப்ப மக்களுடைய கூட்டம் முண்டி அடிச்சுட்டு அபூபக்கர் ஓதுறதை கேட்கறத பார்த்த உடனே மக்கத்து காஃபிர்களுக்கு ஆத்திரம் ஆயிருக்கு. இந்த அபூபக்கரை இப்படி விட்டா வேலைக்கு ஆகாது, எங்க நம்ம மனைவிமார்கள் நம்முடைய சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாம் இவர் பின்னாடி போயிடுவாங்க போல, அதனால இதுக்கு மேலே இப்படி விட்டா சரிப்படாதுன்னு சொல்லி இப்னு தகீனாவை அழைச்சு, இங்க பாருங்க நீங்க சொன்னீங்கிறதுனாலதான் அவங்களை நம்ம சும்மா விட்டோம், ஆனா அவரு சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு, மேல ஏறி குர்ஆன் ஓதுறாரு, இதனால என்னுடைய மனைவிமார்கள் எங்களுடைய மக்கள் எல்லாம் எங்க புதிய ஒரு வணக்க வழிபாட்டுக்கு போயிடுவாங்களோங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்குது, அதனால பேசாம இருக்க சொல்லுங்க அபூபக்கரை அப்படின்னு சொல்லி அந்த இப்னு தகீனாவிடத்துல மக்கத்து காஃபிர்கள் அந்த புற தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு, நேரம் அபூபக்கர் இடத்துல போயிட்டு சொல்றாங்க, அபூபக்கரை நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன், நீங்க இப்படி சத்தம் போட்டு ஓதுறதுனால அவர்கள் எல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வராங்க, ஒன்னா அமைதியான முறையில தொழுவுங்க, இல்லையா அந்த ஒப்பந்தத்தை நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம், நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, நான் இதுக்கு மேல நான் இங்க இருக்கல, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை, தொழுகைய, இஸ்லாத்தின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை முறைய அந்த மக்காவில சுதந்திரமான முறையில் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நபியும் சரி, நபி தோழர்களும் சரி, நபி தோழியர்களும் இருந்தார்கள். அப்பேற்பட்ட சிரமமான காலகட்டத்தில் தான் இருந்தார்கள். அந்த நேரத்துலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், வசனத்தை இறக்குறான், ஹிஜ்ரத் செய்ய சொல்லி அல்லாஹ்வே வசனத்தை இறக்குறான். எப்படி இறக்குறான்னா 16வது அத்தியாயம் 41வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பாதி லாகுவிஹி, அதாவது அநீதி இழைக்கப்பட்ட பின் அல்லாஹுவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தோரை இவ்வுலகில் அழகிய முறையில் நாம் குடியமர செய்வோம். அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களால தெளிவா மார்க்கத்தை அந்த இடத்துல ஃபாலோ பண்ண முடியல, அப்படி இருக்கும் பொழுது யார் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்களோ அவர்களை மற்ற இடத்துல நம்ம அழகிய முறையில குடியமர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். சொல்லிட்டு மேலும் சொல்றான், மறுமையை விட இது பெரியது, இதனுடைய கூலி என்பது, மறுமையின் கூலி என்பது இதை விட பெரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஹிஜ்ரத் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு இன்னொரு அத்தியாயத்துல சொல்றான், 4வது அத்தியாயம் 100வது வசனத்துல சொல்றான், அல்லாஹுவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்பவர் பூமியில் அதிகமான புகலிடங்களையும் வசதிகளையும் பெற்றுக் கொள்வார். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் பண்ணி போறாங்களோ அவங்க இந்த பூமியில நல்ல தங்குமிடமான வசதியான தங்குமிடத்தையும் அதிகமான வசதிகளையும் அவர் பெற்றுக்கொள்வார். அல்லாஹுவை நோக்கியும் அவனது தூதரை நோக்கியும் ஹிஜ்ரத் செய்து தன் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்வோருக்கு ஒருவேளை மரணம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அந்த ஹிஜ்ரத் செய்ததற்கு உண்டான கூலி, அளப்பரிய கூலிய நாம் அவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 4வது அத்தியாயம் 100வது வசனத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு வசனத்துல 4வது அத்தியாயம் 97வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட ஒரு சில நபர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது, ஒரு சில அநியாயம் பண்ணவங்களுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றுவார்கள். அப்படி கைப்பற்றக்கூடிய நேரத்துல வானவர்கள் அந்த மனிதர்களை பார்த்து கேட்பாங்க, ஏப்பா எதுக்கு இவ்வளவு பாவம் பண்ணி இருக்கிறீங்க, ஏன் நன்மையான காரியம் எதுவும் நீங்க செய்யலையா, எதனால இப்படி அநியாயம் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வானவர்கள் அந்த கைப்பற்றப்பட்ட அந்த மனிதர்களிடத்துல கேட்பாங்க, அந்த ரூஹ் இடத்துல கேட்பாங்க. அப்ப அந்த ரூஹ் சொல்லுமா, அந்த மனிதர்கள் சொல்லுவார்களா, நாங்க வசிச்ச பகுதியில நாங்க பலவீனர்களாக இருந்தோம், பலமற்றவர்களாக இருந்தோம், முறையா எங்களுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழல்ல இருந்தோம், அதனாலதான் நாங்க இப்படி பாவப்பட்ட ஜென்மங்களா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கைப்பற்றப்பட்ட உயிர்கள் எல்லாம் சொல்லுமா. அப்ப வானவர்கள் சொல்லுவாங்களா, ஏன் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதா இல்லையா, நீங்க வேற எங்கேயாவது ஹிஜ்ரத் பண்ணி போயிருக்கலாம்ல, உங்க ஊர்ல இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியல, உங்க ஊர்ல கரெக்டா தொழுவ முடியல, உங்க ஊர்ல நன்மையான காரியங்களை செய்ய முடியலன்னு சொன்னா ஏன் வேற பகுதியே இல்லையா, அல்லாஹ்வுடைய பூமி எவ்வளவு விசாலமா இருக்குது, அங்கெல்லாம் போய் நீங்க நன்மையை சேகரிச்சிருக்கலாம்ல, தொழுது இருக்கலாம்ல, தாவா பணிகளை செய்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி வானவர்கள் அந்த கைப்பற்றப்பட்ட உயிர்கள் இடத்துல சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு நாங்களே பார்க்கிறோம், பொதுவா ஒரு இடத்துல ஒரு 2 பேர் இருக்கிறோம், ஒரு 3 பேர் இருக்கிறோம்னா என்னால மட்டும் எப்படி தாவா செய்ய முடியும், என்னால எப்படி சரியா மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்ண முடியும், போனாலே எதிர்ப்பாங்களே,
இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்னால சரியா இந்த ஊர்ல இந்த பகுதியில சரியான முறையில இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியலையே, ஊரோட ஒத்து வாழ வேண்டிய ஒரு சூழல்ல தானே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தௌஹீதுவாதிகளே பல பேர் இப்பேற்பட்ட காரணங்களை சொல்றதை பார்க்கும். ஆனா அவர்களுக்கு எல்லாம் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை ஒரு முன்மாதிரியா ஒரு படிப்படியா காட்டுறான். ஒன்னால அந்த ஊருக்குள்ள இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியலையா, முறையா தாவா பணியை செய்ய முடியல, அல்லாஹ்வுடைய பூமி தான் விசாலமா இருக்குதுல, நீ கிளம்பி போ என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட நேரத்துலதான் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், பூமி விசாலமானதா இருக்குது, நீங்க வேற பகுதியில போயிட்டு தாவாவை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப அந்த நேரத்துலதான் முதல் ஹிஜ்ரத், அதாவது அபசா என்று சொல்லப்படக்கூடிய அபிசீனிய ஹிஜ்ரத், இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்த வரையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, நபித்தோழர்கள் ஒரு சில பேர்த்தையும் நபி தோழியர்கள் ஒரு சில பேர்த்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அபிசீனியாவிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. யாருடைய தலைமையில? ஜாஃபர் பின் அபு தாலிப் அவர்களுடைய தலைமையில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கூட்டத்தை அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, நேரா அபிசீனியாவுக்கு போயிடுறாங்க. போனதற்கு பிற்பாடு இந்த மக்கத்து காஃபிர்கள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு பேர்த்த அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவருடைய பேரை பொறுத்தவரையும் அப்துல்லாஹ் பின் அபி ரபியா அப்படிங்கிற ஒரு காஃபிரும், அதற்கடுத்து அம்ரு இப்னு ஆஸ் இப்னு வாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர், ரெண்டு பேர்த்தையும் அந்த மக்கத்து காஃபிர்களுடைய தலைவர் என்ன செய்யறாங்க, அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச உடனே இவங்க நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் எல்லாம் அபிசீனியாவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ரெண்டு காஃபிர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நேரம் அப்ப ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாரு? நஜ்ஜாசி மன்னர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசர் அந்த அபிசீனியாவை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆளக்கூடிய நேரத்துல இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, நேரம் அந்த அரசர் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி அங்க உள்ள இந்த அரசவையில வேலை செய்வாங்கல்ல, மத்த சின்ன சின்ன துணை அமைச்சர்கள் மந்திரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் என்ன செய்யறாங்க, லஞ்சமா ஒரு சில தொகையை கொடுக்குறாங்க, பணமா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி மக்காவுல இருந்து ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்க, நாங்க அவங்கள பத்தி தான் சொல்ல போறோம், எங்களுக்கு நீங்களும் தோதுவா பாட்டு பாடுங்க, நாங்க சொல்றதுக்கு ஏற்ப நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஒரு சில அதிகாரிகளை லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாங்க. கரெக்ட் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா, நேரா உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு நஜ்ஜாசி மன்னரை பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த ரெண்டு பேர், இந்த ரெண்டு மக்கத்து காஃபிர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நஜ்ஜாசி மன்னர் இடத்துல, மன்னரே இந்த மாதிரி மக்காவுல இருந்து ஒரு சில முட்டாள்கள் இங்க வந்திருக்கிறாங்க, இப்படியே சொல்றாங்க. மக்காவுல இருந்து ஒரு சில முட்டாள்களும் சிறுவர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுடைய மார்க்கத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மார்க்கத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த நஜ்ஜாசி மன்னர் கிறிஸ்தவர், நீங்க சொல்லக்கூடிய மார்க்கத்தையும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களுடைய மார்க்கத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணல. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டிதான் மக்காவில இருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் வேற யாரும் இல்லை, எங்களுடைய அவங்களுடைய சித்தப்பாக்கள் தான், பெரியப்பாக்கள் தான் நாங்க. இருந்தாலும் அவங்க இங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதை சொல்லி தடுக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம், அவங்கள ஊரை விட்டு துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்கத்து காஃபிர்கள் நஜ்ஜாசி மன்னர் இடத்துல சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய செய்தி என்ன ஆகுதுன்னா, இங்க ஜாஃபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து தெரிய வருது. தெரிய வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்படுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படியும் அபிசீனிய மன்னர் நஜ்ஜாசி மன்னர் நம்மளை கூப்பிடுவாரு, கூப்பிட்டு ஒன்னா நம்ம கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்பாரு, ஒருவேளை நம்மளை திருப்பி அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திரும்ப ஒருவேளை மக்காவுக்கு போயிட்டாங்கன்னா சொல்ல முடியாத அடிச்சு கொலை கூட பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்த காரணத்தினாலதான் அவங்க மக்காவை விட்டு அந்த அபிசீனியாவுக்கே வந்தாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல இங்க ஜாஃபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தலைமையில தானே கூட்டத்தை ரசூல் அனுப்புறாங்க. ஒரு விதமான பதட்டத்தோடய இருக்கிறாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, மன்னர் கூட்டு ஒருவேளை நம்மளை திருப்பி அனுப்பிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோட இருக்கிறாங்க. அப்படி பதட்டத்தோட இருக்கும் பொழுது ஒரு மசூரா பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணக்கூடிய நேரத்துல ஜாஃபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய சஹாபாக்கள் நபித்தோழர்கள் மற்ற தோழர்களை பார்த்து சொல்றாங்க, என்ன ஆனாலும் சரி அல்லாஹுடைய தூதர்
இவ்வளவு காலம் நமக்கு என்ன சொன்னாங்களோ அதையே நம்ம சொல்லுவோம். இவ்வளவு நாள் நம்ம எதை ஃபாலோ பண்ணோமோ அதையே போய் சொல்லுவோம். இதுல எந்த ஒளிவு மறைவும் வேணாம். ரசூலுல்லாஹ் எதை நமக்கு எடுத்து சொன்னாங்களோ அதை போயிட்டு நம்ம அவங்க இடத்துல சொல்லுவோம், என்ன ஆனாலும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபி தோழர்களும் நேரா நஜ்ஜாசி மன்னர் இடத்துல போறாங்க. போனதற்கு பிற்பாடு இந்த நஜ்ஜாசி மன்னர் கேட்கிறாரு, நீங்கெல்லாம் யாரு, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, இந்த மாதிரி மன்னரு, நாங்க ஒண்ணுமே தெரியாத ஒரு மக்களா இருக்கோம். ஐயாமுல் ஜாஹிலியா, நம்ம ஆரம்ப காலத்துல அந்த உரையில கேட்டோம்ல, ஐயாமுல் ஜாஹிலியால இருந்தோம், அறியாமை கால மக்களா இருந்தோம். நாங்க சிலைகளை வணங்கி கொண்டு இருந்தோம், செத்த பிணங்களை சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதிகமான மானக்கேடான காரியங்களை செஞ்சுட்டு இருந்தோம், சொந்த பந்தங்களை உறவுகளை பகைத்து கொண்டு இருந்தோம், அண்டை வீட்டார்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டு இருந்தோம். பலவீனமானவர்களா இருக்கக்கூடியவங்க, அதாவது பலமானவங்களா இருக்கக்கூடியவங்க பலவீனமானவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டு வந்தோம். இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்துலதான் எங்கள்ல ஒருத்தரை தூதரா இறைவன் அனுப்பிச்சான், முகமது அனுப்பிச்சான். அவரு வந்தாரு. வந்ததற்கு பிற்பாடு அவரு எங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கன்னாரு, மற்றவர்களை வணங்காதீங்கன்னு சொன்னாரு, மரம் செடி கொடி சிலைகள் இது மாதிரியான விஷயத்த வணங்காதீங்கன்னு சொன்னாரு, உண்மையை மட்டும் பேசுங்கன்னாரு, சொந்த பந்தங்களை பேணி வாழுங்கன்னாரு, அண்டை வீட்டாரோட நெருக்கத்தை ஏற்படுத்திக்கோங்கன்னு சொன்னாரு, இறைவனால் தடை செய்யப்பட்டதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு, உயிரை கொலை செய்யக்கூடாதுன்னாரு, அசிங்கமான காரியத்தை தடுத்தாரு, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, பெண்கள் மீது அவதூறு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, தொலை சொன்னாரு, ஜக்காத்து கொடுக்க சொன்னாரு, நோன்பு வைக்க சொன்னாரு, நல்ல ஒரு மனிதனா வாழ சொன்னாரு. இதையெல்லாம் முகமதா அறியாமையில முட்டாள்களா இருந்த எங்களிடத்துல எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருந்த எங்களிடத்துல அசிங்கமான ஆபாசமான அருவருக்கத்தக்க காரியங்களை செய்து கொண்டிருந்த எங்களிடத்துல நல்ல ஒரு உண்மையான நல்ல ஒரு முக்கியமான செய்திகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நபரா அந்த முகம்மது இருந்தார். அவருடைய விஷயம், அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு நாங்களும் இந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய நேரத்துல இந்த முட்டாள்கள் 2 பேர் சொன்னாங்கல்ல, அந்த 2 பேர் அந்த சபையில நிக்கிறாங்க. ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நஜ்ஜாசி மன்னர் இடத்துல சொல்றாங்க, இப்படி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இதோ இருக்கிறார்கள் இந்த மக்கத்து காப்பீர்கள், இவர்கள் எங்களை சரியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க, எங்களை தொந்தரவு பண்றாங்க, எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, அடிச்சு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வருகிறார்கள். அதன் காரணத்தினாலதான் எங்களுடைய தூதர் உங்களுடைய நாட்டை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய சொன்னார், உங்களுடைய நாட்டை நோக்கி அடைக்கலம் போக சொன்னார். அந்த ஒரு நம்பிக்கையில தான் நாங்க உங்க நாட்டை நோக்கி அடைக்கலம் தேடி வந்தோம். நீங்க அடைக்கலம் கொடுப்பீங்கன்னு நம்பி வந்தோம். வந்த நாங்கள் உங்களுடைய நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுவோம். ஆனா மார்க்கத்துக்கு முறையா நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்க கட்டுப்பட்டு நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நீண்ட நெடிய செய்திய அந்த இடத்துல அந்த அரசவையில அந்த அரசர் முன்னாடி பதிவு செய்யறாங்க. செஞ்ச உடனே ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, அந்த 2 மக்கத்து காஃபிர்களை பார்த்து, இவங்க இந்த மக்களை நான் உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன், நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டதற்கு பிற்பாடு இந்த மக்கத்து காஃபிர்கள் அந்த 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, இது என்ன நாம என்னென்னமோ சொன்னா இவங்க எப்படியோ பேசி மயக்கிட்டாங்களே, சரி நம்ம நாளைக்கு வேற பெட்டோட போவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அடுத்த நாள் நஜ்ஜாசி மன்னர் இடத்துல வராங்க. வந்துட்டு, மன்னரே நீங்க ஃபாலோ பண்றீங்களே அந்த மார்க்கத்தையே இவங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க ஈசா நபியை சொல்றீங்களே அந்த ஈசா நபியை பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பிட்டை எடுத்து போடுறாங்க. போட்ட உடனே நஜ்ஜாசி மன்னர் என்ன செய்யறாங்கன்னா திரும்ப நபி தோழர்களை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. நபி தோழர்கள் நின்றுறாங்க. நின்னதற்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறாரு, நஜ்ஜாசி மன்னர் ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஈசாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா கிறிஸ்தவர்கள்
ஈசா முக்கடவுள் கொள்கையில இருக்கிறாங்க. அவங்களை பொறுத்தவரை அந்த ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஈசாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதற்கும் தயங்கல. ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஈசா என்பவர் அல்லாஹ்வுடைய தூதராவார். அவர் அல்லாஹ்வுடைய மகன்லாம் கிடையாது. அவர் அல்லாஹுவின் வார்த்தையினால் உருவானவர். அவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஈசா நபியை பத்தி சொல்றாங்க. சொன்னதற்கு பிற்பாடு நஜ்ஜாசி மன்னர் என்ன செய்யறாங்கன்னா, உங்க நபிக்கு ஏதோ வேதம் அருளப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களே, ஏதோ குரான்னு சொல்றீங்களே, எங்க அந்த குரானுடைய வசனங்களை ஏதாவது ஓதி காட்டுங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நஜ்ஜாசி மன்னர் கேட்கிறார். கேட்ட உடனே அவருடைய அந்த சமயோஜித புத்தியை பார்க்கணும். அந்த ஸ்பாட்ல அந்த ஸ்பிரிட்டா எடுக்கக்கூடிய முடிவு இருக்குல்ல, நீங்க பல மனிதர்கள் அந்த இடத்துல தோத்து போயிருக்கும். ஒரு சில நேரங்கள்ல ஒரு முடிவை டக்குன்னு எடுக்கணும், அந்த முடிவு சிறந்ததாகவும் இருக்கும். அப்படி எடுக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையான நபர்கள் இன்னைக்கு நம்மள யாருமே இருக்க மாட்டோம். ஆனா அந்த இடத்துல ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுங்கன்ன உடனே டக்குன்னு எடுக்கிறாங்க. எது? மரியம் அத்தியாயத்தை ஓதி காட்டுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. காஃப் ஹா யா ஐன் சாத் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சூரத்துல் மரியம் 19வது அத்தியாயத்தை அப்படியே ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்ட காட்ட அங்க இருக்கக்கூடிய நஜ்ஜாசி மன்னருடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் தார தாரைய ஊத்துது. சுத்தி இருக்கக்கூடிய பாதிரியார்களுடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் தார தாரைய ஊத்துது. எந்த அளவுக்குன்னா, அவர்களுடைய அந்த கண்ணீர் துளிகள் அவர்களுடைய தாடியை நினைச்சு கீழே உள்ள ஏடுகள் எல்லாம் நனையக்கூடிய அளவுக்கு ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓத 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 அவர்கள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அழக்கூடிய நேரத்துல ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மரியம் அத்தியாயத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டியதற்கு பிற்பாடு நஜ்ஜாசி மன்னர் என்ன செய்யறாருன்னா, கீழே இருந்து ஒரு குச்சியை எடுக்கிறார். குச்சியை எடுத்து அந்த குச்சியை காட்டி, ஜாஃபரே, நீங்க சொன்னீங்களே, ஈசாவை பத்தி சொன்னீங்களே, மரியமை பத்தி எல்லாம் சொன்னீங்களே, அதுல இந்த குச்சியை விட கொஞ்சம் கூடுதலாகவோ இந்த குச்சியை விட கொஞ்சம் குறைவாகவோ எதுவும் நீங்க மாற்றி சொல்லல. ஏன்னா அன்றைய காலத்துல ஈசா நபிக்கு அருளப்பட்ட அந்த வேதம் என்பது அவர்களிடத்துல பாதுகாக்கப்பட்டிருந்தது. அப்ப ஈசா நபிக்கு இறைவன் என்ன சொல்லி அனுப்புனானோ அதே தான் இந்த முகம்மதுக்கும் இறைவன் சொல்லி அனுப்பி இருக்கிறார். நீங்க எதையும் கூடுதலாகவோ குறைவாகவோ சொல்லல. நீங்க என்னுடைய பூமியில சந்தோஷமான முறையில வசிக்கலாம், நான் உங்களுக்கு அடைக்கலம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மக்கத்து காப்பீங்களை பார்த்து, எந்த வழியா வந்தீங்களோ அப்படியே திரும்பி ஓடி போயிருங்க. அவங்களுடைய மூஞ்சி செத்து போச்சு. அப்படியே கவலையோட அந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க, இவங்களை எப்படியாவது விரட்டி அடிக்கலாம், கொலை செய்யலாம், ஏதாவது பண்ணலாம்னு ஒரு திட்டத்தோட வந்தா இவனுங்க மன்னனையே மாட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரு தோல்வி அடைந்தவர்களாக திரும்பி போகிறார்கள். அதற்கடுத்து அவர்கள் அந்த பூமியில வசிக்கிறார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய நபி தோழர்கள் செஞ்ச முதல் ஹிஜ்ரத். இதை பொறுத்தவரையில் நமக்கு பெற வேண்டிய படிப்பினை என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த தூதருக்கு, இந்த முகம்மதுக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியுறும் போது அதில் உள்ள உண்மையான விஷயங்களை உள்ளத்துல அறிஞ்சு அவர்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர்கள் தார தாரைய வழிந்து ஓடும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதற்கேற்பதான் ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் வசனத்தை ஓத ஓத, நஜ்ஜாசி மன்னர் ஒரு கிறிஸ்தவராக தான் இருந்தார். சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பிரமத கொள்கையில தான் இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் அந்த வசனங்களை ஓத ஓத அதனுடைய உண்மை தன்மையை அறிந்து கொண்டு சபையில இருந்த ஒட்டுமொத்த பேரும் அழுதார்கள் என்று சொன்னா, அல்லாஹ் சொல்றான், யார் இந்த வசனத்தை செவியுறுகிறார்களோ, உள்ளத்துல ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும் என்று யார் எண்ணுகிறார்களோ, அப்பேற்பட்டவர்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தான் வெளியில வருவோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதற்கேற்பதான் அந்த சபையில நடக்குது. அதற்கடுத்து அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், இந்த குர்ஆனை மட்டும் நம்ம ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தோம்னு சொன்னா, அந்த மலை அதனுடைய அச்சத்தினாலேயே அப்படியே நொறுங்கி விழுந்துரும். நொறுங்கி விழுந்து அல்லாஹ்விடத்துல பணியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க.
மனிதர்கள் சிந்திப்பதற்காகத்தான் இந்த உதாரணங்களை நாம் அவர்களுக்கு சொல்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். சிந்திச்சு பாருங்க, ரமலான் மாசம் வந்துருச்சு, நம்மள எத்தனை பேர் குர்ஆனை எடுத்து படிக்கிறோம்? அப்படி குர்ஆனை படிக்கும் பொழுது நம்முடைய கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்திருக்குதா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு குர்ஆன் படிக்க படிக்க அழுதுட்டு படிச்சிருக்கிறோம்? காரணம் அதனுடைய படிப்பினை உணர்ந்து நம்ம படிக்கிறது. ஏதோ ஒரு புக்கு ஏதோ படிச்சா நன்மைங்கிறான், ஒரு எழுத்துக்கு 10 நன்மைங்கிறான், அதனால படிச்சுட்டு போவோம் அப்படின்னு தான் படிக்கிறோமே தவிர இந்த வசனத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சு நம்ம படிக்கிறோமா? அந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறத விளங்கி நம்ம படிக்கிறோமா? ஆனா ரமலான் மாசத்துல குர்ஆனை எடுத்து வச்சு படிக்கக்கூடிய எத்தனை பேர் நம்மள இருக்கிறோம்? ஆனா நபித்தோழர்கள் அந்த குர்ஆனை ஓதுன உடனே பிரமத கொள்கையில இருக்கிறவங்க அந்த வசனத்தை கேட்டு உணர்ந்து அழுகுறாங்கன்னு சொன்ன, பிரமத கொள்கையில இருக்கிறவங்களே இந்த வசனத்தை விளங்கும் பொழுது, கொள்கையில இருக்கிறோம், தௌஹீதுல இருக்கிறோம், ஆரம்பத்துல இருந்து இருக்கிறோம், குழந்தைல இருந்து இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய நாம ஏன் குர்ஆனை படிக்கிறது இல்லை? ஏன் படிச்சு அழுகிறது இல்லை? அப்ப சிந்திச்சு பார்க்கணும், நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு இது ஒரு மிகப்பெரிய படிப்பினை. நாம் படிக்கும் பொழுதும், நாம் குர்ஆனை வாசிக்கின்ற பொழுதும் அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லவா, இதன் மூலம் மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். இந்த தொடரிலே இந்த நபித்தோழர்கள் செஞ்ச ஹிஜ்ரத் இதுதான் முதல் ஹிஜ்ரத். இதற்கடுத்து இன்னொரு நபித்தோழர்களுடைய கூட்டம் ஒரு ஹிஜ்ரத் செய்யறாங்க. அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்யறாங்க. அதன் பிறகு இஸ்லாத்துல நடந்த மாற்றங்கள் என்ன? இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு மத்தியில சொல்ல சொல்ல அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் இதுதான் ஆரம்ப நேரம். இப்படி படிப்படியாக ஒவ்வொரு துறையா அல்லாஹ்வுடைய தூதர் வென்றெடுக்கிறார்கள். அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்கள்ல பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.